தாத்தா இன்னும் 10 நிமிடம் தான் உள்ளது. அதற்குள் பேருந்து வந்துவிடும். வந்து உட்காருங்கள். இந்த பேருந்து நிலையம்தான் ராஜா. என் வாழ்க்கையின் கதைகள் எல்லாம் இங்கேதான் ஆரம்பித்தது. ஏன் தாத்தா? இந்த நிலையத்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நான் இந்த நிலையத்துல தான் ராஜா முதல் முறையாக வேலைக்கு போனேன். அப்பொழுது இங்கே ஒரு சின்ன ஷெட் மாரி இருக்கும். ஆனால் இப்ப அது பெருசா மாறிட்டிச்சு. அப்படியா? தாத்தா அந்த காலத்துல பேருந்து எப்படி இருக்கும்? மணி அடிக்கும் பேருந்துகள் தான். கதவுகள் மூடினால் டக் என்று சத்தம் வரும். கண்டக்டர் போ போ என்று கத்துவார். ஆனால் இப்போது நான் என் பேரன் கூட ஹைடெக் பேருந்துக்கா உட்கார்ந்திருக்கேன். சந்தோஷம். தாத்தா, நீங்க சொல்வதில் ஒரு அழகு உண்டு. நீங்க அந்த காலத்துல எப்படி இருந்தீங்களோ? எல்லாமே மெதுவாக இருந்தது ராஜா. ஆனா இந்த மெதுவுல தான் நட்பு, அன்பு எல்லாமே வளர்ந்தது. இப்ப எல்லாமே வேகமா இருக்கு. தாத்தா, வாங்க. பேருந்து வந்து விட்டது. பார்த்தியா? இப்போ பேருந்து வரும் நேரம் கூட தெரியும். ஆனா அந்த காத்திருப்புல தான் ஜீவிதத்தின் சுவை இருக்கு. வா போகலாம். நீங்க சொல்றதும் சரிதான் தாத்தா. இன்னைக்கு மாலை நீங்க மேலும் சில கதைகள் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன் ராஜா. கதைகள் எல்லாம் உங்ககிட்டே தான் இருக்க வேண்டும்.